ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் போகலாம். சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஏ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இப்போ ஜிபியும் கொடுத்தாச்சா, அப்போ உங்களுக்கு வந்து சின்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி, யா ஜிபியில் நம்ம என்ன பண்ணலாம், லேட் நமக்கு 10th பார்த்து பண்ணலாம் ஏஆர் ஸ்கொயர் இல்லையா, இதுதான் நமக்கு ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம். அப்போ ஏக்கு முன்னாடி இருக்கும் A/R இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன நம்ம எடுத்துலாம், ஆல்பா பை பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா ஆர் இந்த ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் எடுத்துலாம். 3x³ minus 26x² plus 52x minus 24 equal to 0. இப்போ ஏ அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் எடுத்து எழுதுகிறேன். ஏ வேல்யூ நமக்கு 3, பி வேல்யூ வந்து -26, C equal to 52, D equal to -24. ஃபர்ஸ்ட் இந்த சம் என்ன பண்ணலாம், நமக்கு சம்மேஷன் 3 போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பீட்டா கேன்சல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சம்மேஷன் 3 போயிடும் ஃபர்ஸ்ட். அப்போ ஆல்பா பை பீட்டா இன்ட்டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா பீட்டா ஈக்குவல் உங்களுக்கு ஃபார்முலானால தெரியும் மைனஸ் டி பை ஏ. நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 3 1 அப்படின்னா டி வந்துடும். இது 3 இந்த ஆர் நம்பர், அப்போ நம்ம கண்டிப்பாக மைனஸ் போடலாம். பீட்டா பீட்டா கேன்சலு. அப்போ ஆல்பா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி வேல்யூ வந்து -24 டிவைட் பை 3 அடிச்சு நம்ம 8 வருமா, மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ ஆல்பா கியூப் 8னா ஆல்பா வரும் 2. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு அந்த சம்மேஷன் 1 போகும். இப்போ சம்மேஷன் நமக்கு தந்தனையாக பண்ணோம் இல்லையா, ஆல்பா பை பீட்டா ஆல்பா பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சம்மேஷன் 1 சொல்லும்போது நமக்கு இந்த ஆர் நம்பர் தான் -b பை ஏ. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அதில் ஆல்பா காமனா 1 பை பீட்டா பிளஸ் 1 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b பை ஏ சொல்லும்போது நமக்கு -26 பை ஏ into 3 மைனஸ் பிளஸ் ஆகிடுமா நமக்கு. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா, ஆல்பா வேல்யூ ஆல்ரெடி தெரியும், அது யூஸ் பண்ணிங்க. அப்போ ஆல்பா நமக்கு வந்து 2, இது எல்சிஎம் எடுங்க பீட்டா. இப்போ 1 பிளஸ் வரும் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 26/3. 2 வச்சுங்க 13 வருமா. எப்படின்னா நமக்கு கிராஸ் பண்ணலாமா, பீட்டா என்ன பண்ணுங்க ரைட்ல 13 மல்டி பண்ணுறீங்க, அப்புறம் 13 பீட்டா வந்துடும். அதே இந்த ரைட் சைடு டினாமினேட்டர் 3 இருக்குல்ல, எதுக்கு மேலே மல்டி பண்ணலாமா, அப்புறம் 3 + 3 பீட்டா + 3 பீட்டா ஸ்கொயர். இப்போ 13 பீட்டா கொண்டு வந்துடலாமா. அப்போ 3 + 3 பீட்டா + 3 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் வரும் 13 பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு 3 பீட்டா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் சொல்லலாமா. அடுத்த பீட்டா டைம் நமக்கு 2 இருக்கு, சப்ரா பண்ண 10 பீட்டா வந்துடும் +2 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன வரும், ஆக்சுவலாக நமக்கு வந்து +3 இல்லை +3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. இப்போ மல்டி பண்ணால் நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். மல்டி நம்ம 9 வருது, சப்ராக்ட் பண்ணால் -10, அதை ஆட் பண்ணால் -10 வைப்பேன். இப்போ -9 -1. ஏன்னா இந்த இடம் ப்ளஸ் வந்தால் தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே சேம் தான் இருக்கணும். 2 சேம் தான் ஆட் தான் பண்ணுவோம் இல்லையா, 2 நம்பர் ஆட் தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு நம்மலாம் இது நம்ம மறக்காமல் இந்த டிவைடாக 3 டிவைட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் நம்பராக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண ஆகும் -3 ஆகுமா. அப்போ ஆன்சர் பண்ண வரும் இங்கே -3 நமக்கு. அப்போ பீட்டா -3 இன்ட்டு இதாக நமக்கு டிவைட் 3னால 3 பீட்டா மேலே இருக்கு -1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 2 தனித்தனியாக பண்ணலாம், 2 0 பீட்டா -3 ஈக்குவல் டு 0 ஆர் 3 பீட்டா -1 ஈக்குவல் டு 0. இந்த 1 நம்ம ப்ளஸ் ஆகுமா. அப்போ நான் 3 கீழே வந்துன்னா பீட்டா ஈக்குவல் 1/3. இங்கே பீட்டா என்ன வரும் 3 வந்துருச்சு. இப்போ ஆகவே நமக்கு 2 வேலையை கண்டுபிடிக்கும் இல்லை. டிஎஃப் ஆல்ஃபா வேல்யூ 2 வந்ததா. ஆமாம், பீட்டா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 3 வச்சு செக் பண்ணுறோம். தி ரூட்ஸா ரிக்வயர்ட் ரூட்ஸா பார்த்தீங்கன்னா என்ன ஊற்றுறோம் நமக்கு, ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இதான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் 2/3. இது ஆல்ஃபா 2, இது என்னது 2 × 3 6 ஆயிடுமா. 2/3 2 6. அது இஃப் ஆல்ஃபா இது 2 இருந்து பீட்டா கூட
மைனஸ் 1/3 1/3 சாரி 1/3 இருந்தா அப்ப என்ன ஆகும் பாருங்க, தி ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டாவா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வந்து 2வா, பீட்டா வந்து 1/3. ஆமா, ஆல்ஃபா 2 இன்ட்டு அது 1/3. இப்போ 3 நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா, நம்ம மேலே போயிடுமா, அப்போ நான் 2 × 3 6 ஆயிடும். 6 to 2/3 இந்த ரிவர்ஸில் இருக்காவா. சரி, இங்க நமக்கு அதான் இங்க நம்ம சமயம் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ரூட் ஃபார்ம் அந்த ஜிபி சொல்றாங்க. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா எடுத்துரும். ஃபர்ஸ்ட் சமேஷன் 1 கண்டுபிடிச்சு சமேஷன் 3 போயிட்டு நமக்கு அது ஆல்ஃபால கண்டுபிடிச்சிட்டு போறோம். அவ்வளோ இப்போ சமேஷன் 1 போடுங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த பீட்டா 2 வேலை கிடையாது. அதை வச்சு நமக்கு என்ன பண்றோம், ரூட்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிங்க.